வணக்கம் என் அன்பு நேயர்களே, மீண்டும் ஒருமுறை இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களோடு இணைவதில் எனக்கு மனம் நிறைந்த மகிழ்ச்சி. இது கேள்விகளாயிரம் நேரம். கேள்விகளால் நமது பகுத்தறிவையும் பட்டறிவையும் புதுக்கிக் கொள்கிற நேரம். இன்றைக்கு நீதிமன்றம் ஒரு சரியான சவுக்கடி கொடுத்திருக்கிறது. மாநில அரசு 8 வழிச்சாலைக்காக போடப்பட்ட ஆணையை கூட ரத்து செய்து தீர்ப்பளித்திருக்கிறது. சட்டத்துக்கு புறம்பான வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறது. இந்த நேரத்தில் 8 வழிச்சாலைக்காக போராடிய மக்களின் குமுறல்கள் நமது மனக்கண் முன் வந்து போகின்றன. எங்கள் வாழ்வாதாரம் அழிந்துவிட்டது, எங்களுக்கு எதிர்காலம் இல்லை என்று வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு புலம்பிய ஏழை மக்கள் இப்போது நம் கண் முன்னால் தெரிகிறார்கள். இதே போன்று பல பிரச்சனைகள் தமிழ்நாடு முழுக்க, தெற்கே தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கிச் சூடு, அதனை ஒட்டி அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீரோடு நின்ற மக்கள், அதைப்போல நியூட்ரினோ திட்டம், மீத்தேன் திட்டம், நெடுவாசல் போன்ற மக்களுடைய முகங்கள் நமது கண் முன்னால் வந்து போகின்றன. சுருங்கச் சொல்வதானால் தமிழ்நாடு முழுக்க மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக ஒரு கோபம் கொப்பளித்து கொண்டிருப்பது நம் கண் முன்னால் தெரிகிறது. நம் கண் முன்னால் தெரிகின்ற இந்த கோபம் கருத்து கணிப்புகளில் தெரிகிறதா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. அப்படியானால் இந்த கோபத்தை பிரதிபலிக்காத இந்த கருத்து கணிப்புகள் ஏன் நடத்தப்படுகின்றன என்ற இன்னொரு கேள்வியும் கூடவே வருகிறது. இதற்கு ஏதாவது பின்னணி உண்டா? இதற்கு ஏதாவது நோக்கம் இருக்கிறதா? இதையெல்லாம் கொஞ்சம் ஆழமாக அலசி ஆராய வேண்டியிருக்கிறது. இது போக நீதிமன்றம் எப்படி செயல்பட வேண்டும் என்று வள்ளுவர் ஒரு குறள் சொல்லியிருக்கிறார். அது நீதிமன்றத்திற்கு மட்டுமல்ல, நீதி சொல்பவர்களுக்கு மட்டுமல்ல, ஊடகத்துறைக்குமானது. நடுநிலைமை என்றால் என்ன, ஒரு ஊடகம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கும் இந்த குறளை நாம் உதாரணமாக கொள்ளலாம். கடினமான குறள் அல்ல, அடிக்கடி நாம் கேட்கிற குறள் தான், எளிதாக புரிகின்ற குறள் தான். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல், கோல் என்றால் துலாக்கோல், தராசு, அமைந்து ஒருபால் ஒரு பக்கமாக கோடாமை சாயாமல் நிற்பது சான்றோர்க்கு அணி. அது நீதிபதிகளுக்கும் பொருந்தும், ஊடகங்களுக்கு மிக பொருந்தும். முதலில் சமமாக நின்று பிறகு தன் மீது வைக்கப்பட்ட பாரத்தை நிறுத்து காட்டும் தரசை போல நீதிக்குரிய இலக்கணங்களால் அமைந்து ஓரம் சார்ந்து விடாமல் இருப்பது சான்றோராகிய நீதிபதிகளுக்கும் ஊடகத்துறையினருக்கும் அழகாம். இது நான் சொன்னதல்ல, வள்ளுவன் சொன்னது. இந்த ஊடகங்கள் இந்த நடுநிலையோடு நின்று செயல்படுகிறதா? ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகி இருக்கிறது. தொடர்ந்து நாம் விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்தில் கலந்து கொண்டு நம்மளோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே 3 விருந்தினர்கள், அவர்களை அறிமுகம் செய்கிறேன். திரு பிரியன் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர், வணக்கம். திரு வெங்கடேஷ், மூத்த பத்திரிகையாளர், வணக்கம். திரு சரவணகுமார், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர், வணக்கம். திரு சரவணகுமார், ஒரு சராசரி மனிதனாக பத்திரிகைலாம் படிக்கிறது இல்லையா உள்ள சமுதாயத்தில் என்ன நடக்குங்கிறத நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோப உணர்ச்சிகள் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கோப உணர்ச்சி, இந்த வெறுப்பு உணர்ச்சி கருத்து கணிப்புகளில் தென்படுகிறதா? இப்போ நம்ம எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது இவங்க ஏதோ ஒரு மூவியில் ஷாட் எடுக்கிற மாரி ஒரு சீனில் வந்து கதாநாயகன் கோபமாக இருப்பார், அடுத்த சீனில் டூயட் பாடுவார், அப்படியே ஷாட்டை மாற்றிட்டே போகிறாங்க. இவங்க கருத்து கணிப்பெல்லாம் பார்த்தா அங்கிட்டு மக்கள் வந்து இப்படி நீங்கள் தமிழ்நாடு பார்டரில் போனேன்னு வச்சுங்க, இங்கேருந்து கேஸ் பைப்பு பதிக்கிற ப்ராப்ளம் டெல்டா முழுக்க, அங்கிட்டு போனால் ஃபிஷர்மேன் ப்ராப்ளம், அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா இந்த பக்கம் நியூட்ரினோ ப்ராப்ளம், நடுவில் மற்ற ப்ராப்ளங்கள், இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. மக்கள் இந்த பக்கம் சேலம் 8 வழி சாலை பிரச்சனை, இன்றைக்கி தான் அது வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்து உயர்நீதிமன்றமாக தன்னை பெருமைப்படுத்திக்கிட்டு இருக்கு. இத்தனை பிரச்சனைகள் இருக்கும்போது, இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது கருத்து கணிப்பு மட்டும் கேட்டால் ஆமாங்க எங்களுக்கு இவர்தான், ஏதோ அந்த ஷாட்டில் ஒரு ஸ்டண்ட் ஹீரோ மாரியும் இந்த ஷாட்டில் ரொமான்டிக் ஹீரோ மாரியும் ஒரு இமேஜை கொடுக்குறாங்க. அது புரியல. அதாவது கருத்து கணிப்பில் இது வந்து நான் ஒரு நிறைய நம்ம பார்க்கும்போது ஒரு பிஸ்னஸ் மாதிரி தெரியுது சில நேரங்களில். ஏன் கருத்து கணிப்பு பார்க்குறாங்க? ஒரு பொதுவாக சொல்லிடுறேன். அதாவது கருத்து கணிப்பு அப்படிங்கிறது நம்ம ஜோசியம் பார்க்குற மாதிரி, மக்களுக்கு என்ன ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுன்னு ஒரு ஆசை இருக்கும்.
ஜோசியம் சரியான சயின்ஸா ஆர்ட்ஸானா அது சயின்ஸ் கிடையாது. இது வரைக்கும் முன்னாடி மழை பெய்யறதே ஒரு அன்பிரடிக்டபிளாக இருந்துச்சு. முன்னாடி மழை லீவ் விட்டா, மழைக்கு லீவ் விட்டா அன்னைக்கு பார்த்து மழை வராது, ஸ்கூல் லீவ் இருக்கும். எங்களுக்கெல்லாம் ஹாப்பி தான் அந்த விஷயத்தில். பிற்காலத்தில் அதுவே வராமல் போயிடுது. அது காட்டி இருக்குது, தேர்தலை கூட தள்ளி வச்சாலும் அதுவும் வர மாட்டேங்குது. அதுதான் கஷ்டப்பட்டு அவங்களும் ப்ரிடிக்ட் பண்ணாங்க, வராத புயலை ப்ரிடிக்ட் பண்ணாங்க திருவாரூர் தள்ளி வைக்கிறதுக்கு. ஸோ என்னென்ன சயின்ஸுக்கு ஆர்ட்ஸுக்குன்னா சயின்ஸில் ப்ரிடிக்ஷன் பக்காவாக பண்ண முடியும், ஆர்ட்ஸில் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது. பட் ஓரளவு எலிமெண்ட்ஸை வச்சு பேசிக்காக பண்ணலாம். இதில் தான் ப்ளே பண்ணுறாங்க அவங்க. இப்போ ஜோசியம் சரியானா, என்னைய பொறுத்தவரை ஜோசியம் சரியான விஷயம். ஆனால் ஜோசியர்கள் சரியானா அந்த ஜோசியத்தை முழுமையாக படித்து அது நல்ல இடத்தோட செயல்படுத்துகிறாங்கன்னு பார்க்கணும். எனக்கு பிடிக்காத ஜோசியக்காரர்கிட்ட போய் நான் ஜோசியம் கேட்டேன்னா இன்னும் உயிரோடு இருக்கான்னு கேட்பார் அவர். இந்த ஜாதகர் இன்னும் உயிரோடு இருக்கான் அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா எனக்கு அவர் பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி கருத்து கணிப்புகளில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சயின்ஸ் இருக்குது. ஐஏஎஸ் எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இந்தியாவில் நீளமான கடற்கரை எதுன்னு. 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். உடனே பசங்கள்லாம் யோசிச்சுட்டு பழைய யுனைடெட் ஆந்திராவை போடுவாங்க, ஏன்னா ரொம்ப லென்த்து அதான் தெரியும் ஷோரு. இல்லைன்னா கேரளா போடுவாங்க. யாருக்குமே வராது அந்த ஆன்சர். உண்மையான ஆன்சர் குஜராத். குஜராத் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பென்ஸாக இருக்கும், அதனால லென்த்தியான கோஸ்ட் அது. ஆனால் நீங்கள் இமேஜினே பண்ண முடியாது. இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பியூட்டி. ஆனால் அந்த ஃபண்டமெண்டலை கொஞ்சம் மாற்றி நமக்கு தக்கபடி ரிசல்ட் கொண்டு வர முடியும். அதில் தான் செஃபாலஜிஸ்ட், கிரியேட்டட் செஃபாலஜிஸ்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்கு இவங்க கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ணுறாங்கன்னு யோசிச்சோம்னா அதில் ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது. என்ன பிஸ்னஸ்? ஜோசியம் பார்க்குற கியூரியாசிட்டி மாரி எல்லா கட்சிக்காரங்களுக்கும் நம்ம கட்சி வருதா அப்படின்னு ஒரு வரும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன்னே, ஏன் மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்தோன்னே. எடப்பாடி அதிமுக சேர்ந்த ஒரு தொண்டர் இருக்காருன்னு வச்சுங்க. அடடே, நமக்கே எடப்பாடி அவர்களை பிடிக்கலையே, 51% பிடிக்குதே, பரவாயில்ல, நல்லதை பண்ணியிருக்காரா, இது பண்ணியிருக்காரா, இப்படிலாம் யோசிக்கிற அளவுக்கு அவங்கள சந்தோஷப்படுத்துகிற இது இருக்குது. அதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது, அதுக்காக பண்ணுறாங்க. ரெண்டாவது, உலகளாவிய அளவில் இதை பண்ணுறது காரணம் ஒரு சைக்காலஜிக்கல் பூஸ்டர் ஃபார் ஃபென்ஸ் சிட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது. நான் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் இந்தியா தான் சப்போர்ட் பண்ணுவேன் மேட்ச் கடைசி வரைக்கும். ஆனால் அர்ஜென்டினாவுக்கும் பிரேசிலுக்கும் ஃபுட்பால் மேட்ச் நடக்குதுன்னா நான் பார்த்துட்டு இருக்கும்போது 10 பேரில் 2 பேர் என்ன பண்ணுவான்னா அர்ஜென்டினா சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பான். திடீர்னு பிரேசில் ஜெயிக்கிற மாதிரி அந்த டக்குன்னு மாறிடுவான் பிரேசில் பக்கம். இந்த ஃபென்ஸ் சிட்டர்ஸை கவர் பண்ணுறதுக்கு தான் அந்த கருத்து கணிப்பு. வெற்றி பெற பக்கம் யார் சேர்ந்துக்கலாம், நாங்கள் வெற்றி பெற போகிறோம் கூட சேர்ந்துக்கணும், அந்த 2%. ஆனால் தமிழக உணர்வுகளில் தமிழ்நாட்டு மக்கள் கொள்கை அடிப்படைவாதிகள். இவங்களை ஃபென்ஸ் சிட்டரே கிடையாது. ஏன் தமிழ்நாட்டில் கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் பொய்த்து போயிடுறாங்கன்னா அவங்க சரியாக பண்ணாலே, சரியாக பண்ணாங்களாங்கிற கேள்வி இருக்கு. சரியாக பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் களம் வேற மாதிரி இருக்கு, கருத்து கணிப்புகள் வேற மாதிரி, ரெண்டுக்கும் பொருந்தாம இருக்காது. அடிப்படை கோவங்கள் இருக்கும்போது அவங்க வந்து மாற்றிக்கிடவே மாட்டாங்க. ஒரு கேட்க வர ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிற பொண்ணு வந்து கொஞ்சம் சார் பார்த்து சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறக்காகலாம் சரி அந்த பொண்ணு கஷ்டப்படக்கூடாது நம்ம சொல்லி வைப்போமே அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழகம் முழுக்க எல்லா இடத்துலையும் கோப தாவங்கள் அணைஞ்சிருக்கு. யார் யார் மேலே கோபம்? மிஸ்டர் மோடி மேலே கோபம் இருக்குது, எக்கனாமி ஃபுல்லாக காலி பண்ணிட்டாரு. மிஸ்டர் எடப்பாடி மேலே காலி இருக்குது, காலியான எக்கனாமியை அள்ளிட்டு போயிட்டாரு. ஸோ இவ்வளோ கோபங்களை மறைச்சிட்டு இல்லை அவர் தான் சிஎம். நாளைக்கு சொன்னாங்க 2 துருவங்கள், எங்கங்க 2 துருப்பிடிச்சி இரும்புகள் தாங்க இருக்குது, எங்கங்க 2 துருவங்கள் இருக்குது தமிழ். இன்றைக்கி லெவலில் மக்கள் தலைவர்னு ஒருத்தரை பார்க்குறாங்களா டிடிவி தான். டிடிவி அவர்களை தான் தலைவராக பார்த்துட்ருக்காங்க. அந்த பிரதிபலிப்பு கருத்து வெடிப்பில் வரணும். அது ஏன் வர மாட்டேங்கி, அதை ஏன் சப்ரஸ் பண்ணுறீங்க? ஏன்னா கேள்வி அப்படி கேட்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு பிடித்த தலைவர் யாருன்னு கேட்குறதில்ல. தலைவர் இல்லாமல் யார்? அடிப்படையான கேள்வி. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி வாக்காளர்கள் இருக்கிற ஒரு இதில் தமிழ்நாட்டில் மிஞ்சி போனால் எத்தனை பேர்ட்டு கேட்பாங்க? ஒரு 20,000 பேர். அது அவங்க தேவைத்தக்கபடி. இப்போ திமுகவுக்கு ஒரு 15,000-20,000 பேர்ட்ட கேட்பாங்க. அதிமுக அவ்வளோ கேட்டாலுமே மைனஸ் ஆகி போயிடும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, எடப்பாடி ஒரு ஊருக்கு போய் அவங்க ஊரில் ஒரு 1,500 பேர்ட்ட கேட்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம ஊருக்காரர் சிஎம் வந்துட்டு போகிறாரு அப்படின்னு நினச்சிப்பாங்க. இந்த மாரியான ஒரு வாக்காளருடைய சின்ன குறுகிய பட்சம் இடங்களில் போய் அங்கே போய் இந்தமாரி ஒரு கருத்து கணிப்பு எடுத்துட்டு அதை பற்றி வெளியும் பேசுறதில்ல. ஆனால் நிறைய பேர் அதில் நியூட்ரலாக வர ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. கட்சி சார்பில் போடுறவங்களாம் பாராட்டுறேன், அது அட்லீஸ்ட் கட்சிக்காரங்களை நான் சொன்ன பூஸ்ட் பண்ணோம். நியூட்ரலாக பண்ணும்போது தான் உங்கள் குரல் இங்கே வருது. அதுதான். ஏன்னா நீதிமன்றம் வந்து ஒரு தவறான தீர்ப்பு கொடுக்கும்போது ஒருத்தனுடைய ஆத்மா மட்டும் கொள்ளுது. ஆனால் நீதிமன்றத்தோட உயர்வாக அந்த மீடியாக்கள்
இன்னைக்கு நாங்களாம் நேசிக்கிற ஒரு தலைவரை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அத்தனை பேர் மனசாட்சியை நீங்கள் கொள்றீங்க. ஸோ எதுக்காக கொள்றீங்க? அந்த பிஸ்னஸை பண்ணால் அந்த மாரின்னு ஒரு எண்ணம் இருக்கிறதுனால பண்ணுறீங்க. இந்த ஃபென்ஸ் சிட்டர்ஸ் வச்சு 2 பேரை மாற்ற முடியுமா நினைக்கிறீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஃபென்ஸ் சிட்டர்ஸே கிடையாது. சரி, சூப்பர். வெங்கடேஷ், அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கள நிலவரம் ஒன்று அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஒரு சராசரி மனிதனாக ஒரு பத்திரிகையாளராக பார்த்துட்டு இருப்பீங்க. அதாவது இன்னும் சொல்ல போனாச்சுன்னா முதலமைச்சர் பழனிசாமி அவரோட வாய்ப்பு சொல்ல வாக்குமூலம் என்னென்னா, என்னுடைய ஆட்சியில் 33,000 போராட்டங்கள் நடந்திருக்கின்றன அவரே சொல்கிறார். போராட்டங்கிறது பொழுதுபோக்காக பண்ணுறது இல்லை, பிரச்சனைகள் இருந்தால் தான் போராட்டம் வரும். அப்படின்னா இந்த அரசில் 33,000 பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன என்ற பொருள். போராட்டங்கள் மட்டுமல்ல, பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன. அப்போ இந்த பிரச்சனைக்குள்ள மக்கள் எல்லாம் தேர்தலை வந்து ஒரு திருவிழாவை பார்க்க மாட்டாங்க, கடந்து போகிற மாதிரி. எனக்கு நேர்ந்த கொடுமைகளுக்கு நான் ஒரு தீர்வு காணணும், எனக்கு எதிர்காலத்துக்கு இன்னொரு 5 வருஷத்துக்கு ஒரு நல்ல அரசு வேணும்னு தான் நினைப்பாங்க இல்லையா? அப்படி நினைக்கும் போது இந்த கருத்து கணிப்புகளுக்கும் கள நிலவரத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக தொடர்பு இருக்கிறது. என்ன இதில் சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இதை புரிந்து கொள்ளணும். ஏன் பெரும்பாலும் கருத்து கணிப்புகள் நேரடியாக மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்க தவறுகின்றன அப்படிங்கிற புள்ளியிலேருந்து நீங்கள் கேள்வி ஆரம்பிக்கிறீங்க. அப்போ மிக தெளிவாக அதுக்கான காரணங்கள் இருக்குது. அதாவது என்னென்னா, முதல்ல நம்முடைய சாம்பிள் சைஸ், எத்தனை பேரை பார்க்க போகிறோம், சாம்பிள் டீமோகிராஃபி, எந்த இடத்துல போய் பார்க்க போகிறோம். நீங்கள் சொல்லக்கூடிய நெடுவாசல் அல்லது இந்த மாதிரியான பிரச்சனைக்குட்பட்ட பகுதிகளில் போய் நீங்கள் கேட்டீங்கன்னா அங்கே இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய பதில்கள் நிச்சயம் வேறாக இருக்கும். வேற பாதிப்பே இல்லாத பகுதிகளிலேருந்து கிடைக்கக்கூடிய சாம்பிள்ஸ்க்கான அவர்களுடைய பதில்கள் நிச்சயம் வேறாக இருக்கும். அப்போ சாம்பிள் எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு 2. மூணாவது, இந்த சாம்பிள்களுடைய அன்றைய மனநிலை என்ன. இப்போ பிரச்சனை நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இருந்த மனநிலை வேறு, இன்னைக்கு பிரச்சனைகள் முடிந்து விட்டன அல்லது இப்போதைக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற சூழ்நிலையில ஒரு அமைதி ஒரு இடத்துல அந்த இடத்துல உருவாகிக்கக்கூடிய சூழ்நிலையில அது தற்காலிகமாக கூட இருக்கா, ஆனா அந்த இடத்துல ஒரு அமைதி நிலவக்கூடிய சூழ்நிலையில நீங்க வந்து ஒரு கருத்து கணிப்பை செய்ய போகும்போது அன்றைய மனநிலை என்னவோ அதுதான் நிச்சயமாக அந்த பிரதிபலிக்க போகுது. எனக்கு இதுல ஒரு சின்ன சந்தேகம். ஒரு தூத்துக்குடியில் ஒரு துப்பாக்கி சுடுறது 13 உயிர்கள் பறிக்கப்பட்டன. அப்போ அந்த நேரத்தில் ஜனங்கள்கிட்ட கோபம் இருந்தது, கொந்தளிப்பு இருந்தது. அது தூத்துக்குடி மக்கள்கிட்ட மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க அது எதிரொலிச்சது. அது மறந்துடுவாங்களா? நிச்சயமாக மறந்துடுவாங்க சார். நம்ம ஊரில் மறதிங்கிறது மிக 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 சகஜமான ஒரு விஷயம். இதைத்தான் இங்கு அரசியல்வாதிகள் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அதுதான் நீங்கள் உங்களுக்கு இப்படிப்பட்ட துயரங்கள் நேர்ந்தன, இப்படிப்பட்ட பாதிப்புகளை நீங்கள் சந்தித்தீர்கள், நீங்கள் இதனால் இவ்வளவு தூரம் உங்களுடைய உயிர்கள் பலியாயின என்பதெல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியம் அரசியல்வாதிகளுக்கு ஏற்படக்கூடிய காரணம் என்னவென்றால், பெரும்பாலும் மக்கள் வந்து அந்த நிகழ்ச்சிகளை ஏதோ ஒரு துர்கனவாக நினைத்து நகர்ந்து விடக்கூடிய ஒரு மனப்போக்கு. அதை விட இன்னொரு மிக முக்கியமானது, அடுத்த நாள் வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. ஒவ்வொரு நாளையும் அவர்கள் கடத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நேற்று நடந்ததையோ முந்தா நாள் நடந்ததையோ அவர்கள் நினைத்துக் கொண்டே இருப்பார்கள் என்பது ஆனால் நிச்சயமாக வடுவாக இருக்கும். நான் அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த வடுவாக இருக்கும், ஆனால் மறக்க முயற்சி செய்வார்கள் என்பதும் ஒரு யதார்த்தமான நிலைமை. இப்போ இந்த இடத்துக்கு எதுக்கு வருவோம்? இப்போ இது 3வது பகுதி. 4வது பகுதி இன்றைக்கு மிக தெளிவாகவே பல இடங்களில் நீங்கள் எக்ஸிட் போல்லையே கூட நம்ம ஒன்று பார்த்துருக்கிறோம். உள்ளே போய் போடக்கூடிய வாக்கு ஒத்தருக்கா இருக்கும், ஆனால் வெளியே வந்து சொல்லக்கூடியது முற்றிலும் வேற ஒன்று சொல்லுவாங்க. அப்போ அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் வந்து ஒன்று தங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வெளிப்படையாக தெரிவிக்க தயாராக இல்லை. இது வந்து ஒரு 4வது பகுதி. அப்போது இது எக்ஸிட் போல்லையே இப்படி இருக்கும்போது ப்ரீ போலில் நிறைய பேர் வந்து வாயை திறந்து யாரோ ஒன்று கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர நேர்மையாக நாங்கள் இதுதான் என்னுடைய கருத்து, இதுதான் இவங்களுக்கு தான் நான் ஆதரவாக போட போகிறேன். ஏன்னா ஏன் அந்த இடத்துக்கு அவங்க வராங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கு ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட நீங்கள் ட்ரெடிஷ்னலான அரசியல் சார்ந்த கட்சிகள் சார்ந்த வாக்காளர்கள் என்பவர் மிக தீர்மானமாக இருப்பார், நான் இவருக்கு தான் போட போகிறேன். ஆனால் நீங்கள் ஒரு 40% வெளியே இருக்கக்கூடியவர்கள், அதாவது பொதுமக்களாக இவர், அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கக்கூடிய புதிய வாக்காளர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து முற்றிலும் ஒரு திசை தெரியாது, யாருக்கு வாக்களிக்க வேண்டும், யாரை பார்த்து எதை பார்த்து எந்த அம்சங்களை கவனத்தில் கொண்டு வாக்களிக்க வேண்டும் என்பதை போன்ற தெளிவுகள் பிறந்திருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் போய் பேசும்பொழுது அவர்கள் வந்து உண்மையிலேயே சார் சொன்ன மாதிரி ஃபென்ஸ் சிட்டர்ஸ். ஆக்சுவலா இவர்களுக்கு ஒரு முடிவற்ற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு வந்து ஒருத்தர் நீங்கள் கேட்கிறீர்கள் என்பதற்காக நான் ஒருத்தர் பேரை சொல்வேன், இல்லை ஒரு கட்சியை பேரை சொல்வேனே தவிர, இப்போ இந்த மாதிரியான அத்தனை அம்சங்களையும், அதாவது இந்த எரர் மார்ஜின் இருக்கு பாருங்க, அது ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். அந்த எரர் மார்ஜின் எல்லாத்தையும் நீங்க உள்ளடக்கித்தான் இந்த செஃபாலஜிஸ்ட் அதை வந்து கணக்கு பண்ணுவாங்க. இப்போ இது என்ன புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, இது வெறும்
வெறும் திசை காட்டி தானே தவிர இந்த எண்ணிக்கை தான் கடைசியாக சொல்லக்கூடிய இத்தனை பேர் வின் பண்ணுவாங்க, இத்தனை பேர் இந்த இடத்துல வின் பண்ணுவாங்க, இந்த இடத்துல வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றதோ அல்லது இதெல்லாம் வந்து நடந்தே விடும் அப்படின்றதோ எல்லாம் கிடையாது. எப்பொழுதுமே இது ஒரு திசை காட்டி. அந்த பக்கத்துல நான் ஒரு 1,00,000 பேரை நான் பார்த்தேன்பா, 1,00,000 பேர்ல எனக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் எனக்கு கிடைத்தது. 1,00,000 பெரிய எண்ணிக்கை நான் சொல்றேன், பட் அந்த நம்பர்ஸ் இல்லை, பட் அந்த அளவுக்கு நம்பர்ஸ் போகிறது கிடையாது. ஏன்னா வால்யூம் அவ்வளோ பெருசா எடுத்து செய்வதற்கு நிறைய ஏஜென்சிஸ்க்கு ஃபண்டிங் கிடையாது. அப்போ அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில தான் அவங்க போய் பார்க்கறாங்க. அந்த எண்ணிக்கை இப்போ இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் மாதிரியான இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் வாக்காளர் இருக்காங்க. அதுல நீங்க குறைஞ்சபட்சம் 1% ஒரு 12,000 பேரையாவது பார்த்தா தான் உங்களுக்கு, அதுவும் நீங்க வெல் டிஸ்ட்ரிபியூட்டடாக நீங்க பார்த்தா தான் நீங்க போய் உங்களால ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். ஆனால் 12,000 பேரை பார்ப்பது கூட மிகவும் சிரமமான காரியம். அப்போ இந்த ஹோல் எக்ஸசைஸே என்னன்னா ஒரு இண்டிகேஷன், இப்படி ஒரு திசை அந்த ஏரியால இருக்கு, இந்த மாதிரியான ஒரு மனநிலை அந்த பக்கம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு தானே தவிர இது எந்த வகையிலும் இறுதி முடிவை நிச்சயமாக வெளிப்படுத்திவிடும் என்று ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை. ஆனால் இதை வந்து முற்றிலும் நாம் நிராகரிக்கவும் தேவையில்லைன்னு நான் சொல்றேன். திரு பிரியன், நேரடியாகவே கேட்குறேன் நான். அதாவது இப்போ உள்ள கருத்து கணிப்புகளில் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. திமுக வெர்சஸ் அதிமுக, இந்த ரெண்டு தான். இந்த ரெண்டையும் ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த கருத்து கணிப்புகள் இருக்குது. நான் நேரடியாகவே உங்கள்கிட்ட கேட்குறேன், திரு வெங்கடேஷ் சொன்னதை ஒட்டி, அதிமுகவுக்கு ஓட்டு போடுவதற்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா? மக்கள் பார்வையிலிருந்து நான் கேட்குறேன் நான். ஏன்னா ஒரு ஆதரிக்கிறதுக்கு காரணங்கள் இருக்கணும்ல. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி 33,000 போராட்டங்கள் நடந்தது. ஒரு போராட்டம் இல்லை, எல்லா தரப்பு மக்களும் போராட்டாங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்துன்னு எல்லா திசையும், அரசுலேருந்து நிறைய பொதுமக்களுக்கு நிறைய உரிமைகளை மத்திய அரசு நம்ம விட்டு கொடுத்துக்கிட்டோம் குற்றச்சாட்டு இந்த மாநில அரசு மேல் வைக்கப்படுகிறது. அதாவது இந்த கருத்துக்கணிப்புகளில் வந்து இந்த 2 அணிக்கு தான் வந்து ஒரு செல்வாக்கு இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் கொடுக்குறது, உருவாக்குறதா கருத்து கணிப்பா கருத்து திணிப்பான்னு தெரியல. அப்படி இருக்கு நிலைமை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ வாக்காளர் முன்னாடி இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா வந்து மோடி அவர் வந்து அவருடைய அரசு தொடரணும் அவர் தலைமையில், இல்லை வேண்டாமான்ற ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி பாராளுமன்ற தேர்தல் இருக்குது. அப்போது இவங்க இந்த கருத்து கணிப்பாளர்கள்லாம் இவங்கெல்லாம் இந்த நிறுவனங்கள்லாம் என்ன மாதிரி கேள்விகளை முன்னுக்கு வைப்பாங்கன்னா, மோடி இருக்கணும்னா எந்த அணி இருக்கிறது நமக்கு தெரியும், மோடி போகணும்னா எந்த அணி இருக்குது. ஸோ 2 அணிகள் இங்கே கட்டமைச்சிருக்கு. சரி. ஸோ 3வதாக தினகரன் அவர் இருக்கு, அப்புறம் கமல் கூட இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்கெல்லாம் வந்து இந்த 2 அணிகளும் இல்லை, நாங்கள் மோடி போகணும்னு நினைக்கிறோம்னு சொல்கிறாங்க. அவங்களும் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. பட் அதிமுகவை பொறுத்த மட்டும் மோடி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அதிமுக முன்னிறுத்தி தான் பிரச்சாரமே பண்ணுறாங்க. அவர் தான் நாட்டை பாதுகாப்பார் அப்படின்னு. அதான் அவங்க ஜெயலலிதா அவர்கள் பேரை சொல்கிறத விட மோடி அவர்கள் பேரை நிறையா பயன்படுத்துகிறாங்க. அதை நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து இந்த விஷயங்கள் நடக்குது. இந்த கருத்து கணிப்பாளர்கள் கேள்வி கேட்குறதே வந்து அவர்கள் என்ன மாதிரியான பதில் இவர்களுக்கு தேவையோ அந்த மாதிரி கேள்வியில் தான் முன்னுக்கே வைப்பாங்க. அவங்க பிரியன் நல்லவர் தானேன்னு கேட்குறது வேற, பிரியன் கெட்டவர்கள் என்று சொல்கிறார்களே அப்படி கேட்குறது வேற. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் கேள்வி கேட்கறது முன்னே ஆம் இல்லை டிக் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா மக்களும் வந்து இப்போ வெங்கடேஷ் சொன்ன மாதிரி மக்களும் வந்து இப்போ ஓப்பனாக வரதில்லை. நான் 1985 பெரியகுளம் இடைத்தேர்தலில் போய் பிரச்சாரத்தை கவர் பண்ண போகும்போது மக்கள் வந்து அதுக்கப்புறம் 10 வருஷ காலம் மக்கள் உண்மையை பேசி நான் பார்த்துருக்கேன். நம்மளால் கணிக்க முடிஞ்சது ஆக்சுவலாக. பட் பின்னாடி வர வர பார்த்தீங்கன்னா 2000க்கு அப்புறம் 2001க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து மக்களே போய் பேசுகிறாங்க. நம்ம முன்னாடி ஒன்று சொல்லிட்டு பின்னாடி போய் சிரிக்கிறாங்க. ஏதாவது நம்மளை ஏமாற்றிட்ட மாதிரி அவங்க சிரிக்கிறாங்க. அவங்க அது மாதிரி ஒரு இதாக நம்ம பார்க்குறோம். நம்ம என்ன சார் யாருக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்னு கேட்டாலும் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டால் இல்லை சார் இந்த வாட்டி நிச்சயமாக எங்களுக்கு ரெட்டையில் தான் முன்னாடி சொல்லிவிட்டு பின்னாடி போயிட்டு சிரிக்கிறாங்க. பார்த்தியா நான் எப்படி சொன்னேன் பார்த்தியா அப்படின்ட்டு. அதுவும் அவங்களுக்கு இது ஒரு விளையாட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது கருத்து கணிப்பு பண்ணுற நிறுவனங்கள் இருக்குல்ல, அவர்களும் வந்து ஏதோ ஒரு கட்சி சார்பாகவோ ஏதோ இல்லை அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கட்சி சார்பாகவோ இல்லை வேறொரு கட்சி சார்பாகவோ அவங்க இயங்குகிற ஒரு காட்சியும் காணும். ஏன்னா இப்போ நேற்று வந்து ஒரு ஆங்கில தினசரி ஒரு கருத்து கணிப்பு பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவோட வாக்காளர் தொகை கிட்டத்தட்ட 93-94 crores இருக்குது இன்றைக்கி. இவர்கள் பண்ணினது வந்து 10,200 பேர்கிட்ட தான் பண்ணியிருக்காங்க. 94 crores எங்கே இருக்குது, 10,200 எங்கே இருக்குல்ல. லோக்நீதி இந்துவோட சர்வே சொல்கிறேன். 10,200ன்றது ரொம்ப ரொம்ப சின்ன சாம்பிள் சைஸு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது எப்படி இது வந்து ஒட்டுமொத்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்குமா அப்படின்றது நமக்கு ஒரு டவுட் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அரசியலை பார்த்தீங்கன்னா கூட ஏன் அதிமுகவுக்கு எடப்பாடிக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு கேட்டால் நிறைய பிரச்சனைகள் நம்ம எடுத்து வைக்கிறோம். இப்போ சார் சொன்னார் இல்லையா, தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிற பல பிரச்சனைகள். இந்த சைடில் டெல்டாவில் போனால் ஹைட்ரோ கார்பன் இருக்குது, இங்கே சேலம் சென்னை இருக்குது, அங்கே போனால் ராமேஸ்வரத்தில் போனால் மீனவர் பிரச்சனை இருக்குது, தூத்துக்குடியில் போனால் ஸ்டெர்லைட் பிரச்சனை இருக்குது, தேனியில் வந்தால் நியூட்ரினோ பிரச்சனை இருக்குது, வெஸ்டர்ன் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து
கெயில் பிரச்சனை இருக்குது, ஹை டென்ஷன் ஒயர் போடுற பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இதுக்கு நடுவில் வேறு பல பிரச்சனைகள்லாம் கூட எல்லா பிரச்சனையும் அரசியல் பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளும் சேர்ந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இது எல்லாமே வந்து திமுக சொல்கிற பிரச்சனைகள் தான், அதிமுக நோக்கி சொல்கிற பிரச்சனைகள் தான். ஆனால் அதற்கு அதிமுக பிஜேபி தரப்புலேருந்து சொல்லப்படுற பதில்கள் என்னென்னா, இது எல்லாமே நாங்கள் ஆரம்பிக்கல, எல்லாமே நீங்கள் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் இருக்கும்போது ஆரம்பிச்சிங்க, அது தொடங்கியது தொடர்ந்தது அப்படின்றது தான் விஷயம். ஸோ இவங்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு இந்த மாதிரி விஷயங்களில். அப்போது கேள்வி வாக்காளர்களுக்கு வேறு சாய்ஸ் கிடையாது. வாக்காளர் நான் சொன்ன இல்லாமல் இருந்தது. இப்போ என்னன்னா, நீங்கள் கேள்வி கேட்குற விதம் இருக்குல்ல, இந்த கருத்து கணிப்பில் நீங்கள் வந்து மூணாவதாக வந்து தினகரன் வந்து மோடியும் எதிர்க்கிறாரு, திமுகவும் எதிர்க்கிறாரு, எடப்பாடியும் எதிர்க்கிறாரு. இன்னொரு விஷயம் இப்போ அந்த இதிலே சொன்னார் திரு டிடிவி அவர்கள் குறிப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம்னா, நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை வன்மையாக இருக்கிறோம், வெளிப்படையாக இருக்கிறோம். ஆனால் திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையில் ஒரு கண்ணுக்கு தெரியாத நட்பு கூட்டு இன்னும் இருக்கிறதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இல்லை வச்சிருக்காரு. அதான் ஆர்கே நகரில் அதுதான் வந்து சிறுபான்மை மக்கள் நம்பலன்னு அவர் இப்போ பேசினார், பார்த்தோம் நம்ம. இப்போ நீங்கள் ஒரு கருத்து கணிப்பாளர்கள் போயிட்டு நீங்கள் ஒரு கேள்வியை வந்து வைக்கும் பொழுது மோடியும் எதிர்க்கிறார், எடப்பாடியும் எதிர்க்கிறார், திமுகவும் எதிர்க்கிறார் அப்படின்ற நீங்கள் அந்த ஆங்கிளில் ஒரு கேள்வியை வந்து இவர்கள் வைத்தால் அதுக்கான பதில் வந்து கிடைக்கும் ஆக்சுவலாக வந்து. ஆனால் இவர்கள் என்ன மாதிரியான கேள்விகள், மோடி இருக்கணுமா வேண்டாமா, திமுக அதிமுக யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டாங்க வச்சுக்கோங்க. அப்போ மூணாவது இருக்கிற சாய்ஸ் எடுத்துட்டாங்கன்னா அப்போ எப்படி பதில் வரும்? அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு சரியாக வராது உங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கருத்து கணிப்பில் நடக்கிறத பார்க்குறோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் வந்து இந்தியாவில் வந்து 800 கருத்து கணிப்புகள் நடந்திருக்கு, கிட்டத்தட்ட 800 கருத்து கணிப்புகள். அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% வந்து சரியாக வரல. இப்போ அரசியல்வாதிகளே என்ன சொல்றாங்கன்னா, கருத்து கணிப்புகளில் அவங்களுக்கு ஆதரவாக வந்தால் கூட நாங்கள்லாம் இதை நம்புறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிற வாதமாகவும் இருக்கு. அதனால உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்பு இப்போ டெல்லி எலெக்ஷன்ஸில் ஆம் ஆத்மி வந்து 67 இடங்கள் வின் பண்ணணும்னு எந்த கருத்து கணிப்பும் சொல்லவே இல்லை. பிஜேபி 3 இடங்கள் தான் அதில் வாங்கிட்டு. பஞ்சாப் எலெக்ஷன்ஸில் கருத்து கணிப்பு தோற்று போச்சு ஆக்சுவலாக பார்த்தோம். பீகார் எலெக்ஷனில் கருத்து கணிப்பு தோற்று போச்சு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி பல எலெக்ஷன்ஸை நீங்கள் சொல்லிட்டே போகலாம் கருத்து கணிப்பு தோற்று போகிறத. அது ஜெயிக்கிறதுக்கான விஷயங்கள் ஜெயிக்கிற போது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் அக்யூரேட்டாக கணிக்க முடியாது, நாங்கள் 110லேருந்து 120 வரும்னு சொன்னோம், பார்த்தீங்களா கரெக்டாக 114 வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அவ்வளோதான் அதோட ரேஞ்ச், அவ்வளோதான் இருக்க முடியுமே தவிர நீ அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. இது சொன்ன மாதிரி வந்து நீங்கள் ஒரு திசை காட்டியாக வச்சுக்கலாம்னு சொல்லலாம். ஆனால் இப்போ அடிப்படையாகவே மக்கள்கிட்ட உண்மையான கருத்துக்கள் வராதனால அதை கூட நீங்கள் திசை காட்டியாக வச்சுக்க முடியுமான்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நல்ல பதில் திரு சரவணகுமார். இந்த தேர்தல் வந்து ரொம்ப முக்கியமான தேர்தல் பல கோணங்களில். தமிழ்நாடு அரசு நிற்குமா, நிலைக்குமா, நீடிக்குமா என்பதற்கு முடிவு கட்டுற தேர்தல் இது. 18 சட்டமன்ற இடைத்தேர்தல்களும் சேர்ந்து வருவதனால மத்தியில் ஆளப்போவது யார் என்பதை தென் தமிழகம் தான் தீர்மானிக்கப் போகிறது என்று ஊடகங்கள் இப்போ பரவலாக செய்தி வந்துட்டு இருக்கு. அதை விட முக்கியமானது 2 ஆளுமைகள் இல்லாத நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல். உண்மையான தலைவன் யார் என்பதை அறுதியிட்டு பொதுமக்கள் இறுதியாக சொல்ல போகிறாங்க. இனி தமிழ்நாட்டுடைய அரசியல் எந்த திசை நோக்கி நகரப்போகிறது என்பதை தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான தேர்தல். ஆர்கே நகர் படுதோல்விக்கு பிறகு மீண்டும் திமுக எழுந்து நிற்குமா ஒரு கேள்வி. எடப்பாடி ஓபிஎஸ் பதவியில் இருப்பாங்களா, அதற்கு பிறகு என்ன நடக்கும்? திரு டிடிவி அவர்கள் பெரிய ஒரு தலைவனாக உருவெடுத்து வந்தால் அதற்கு பிறகு என்ன நடக்கும்? இதெல்லாம் சேர்ந்து பார்க்குறதுனா பழனிசாமியும் பன்னீர்செல்வம் இந்த தேர்தலில் ஒரு பெரிய, அதாவது இதுதான் வாழ்க்கையினுடைய உச்சம், இதுக்கு மேலே இல்லை அப்படிங்கிற மாதிரி முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி திமுக ஒருவேளை இந்த ஊடகங்களெல்லாம் இப்படி வளைத்து போடப்பட்டு அவ்வளோ ஏதாவது இந்த மாதிரி பண்ணி மிகைப்படுத்தி காட்டி, அதாவது போட்டிங்கிறது திமுகவுக்கும் அதிமுக எங்கே இருக்குன்னே தெரியாது இப்போது. ஆனாலும் திமுக வெர்சஸ் அதிமுக, இந்த பின்னணியில் இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து இயங்குகிறதா என்ற கேள்வி பொதுமக்களுக்கு வருகிறது. இப்போ ஒரு குறிப்பாக ஒன்று சொல்லி பார்த்தீங்கன்னா, திரு டிடிவி அவர்கள் போகிற சுற்றுப்பயணம்லாம் பார்க்குறோம், நேரடியாக பார்க்குறோம், நேரில் பார்க்குறோம். ஒரு விஷயம் மற்ற சுற்றுப்பயணங்களில் இல்லாத ஒன்று, இதில் தான் லாங் ஷாட்டில் பார்க்க முடியும். எனக்கு லாங் ஷாட்டு இதில் 2-3 ஆங்கிளில் காட்டுறாங்க, கூட்டம் எப்படி இருக்குங்கிறது பக்காவாக காட்டுறாங்க. இதில் வந்து போலித்தனம் இல்லை. ஆனால் மற்ற நிகழ்ச்சிகள்னு பார்த்தீங்கன்னா தலைவர் எங்கன்னு பேசுகிறாரோ அந்த இடம் மட்டும்தான் ஜூம், சுற்றி வரைக்கும் எத்தனை நிற்கிறாங்கன்னா தெரியாது. இதுவே தமிழ்நாட்டினுடைய கள நிலவரத்தை காட்டுகிறது. ஆனாலும் வேறு மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. எதுக்காக? அதான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போ இந்த இவங்க கருத்து கணிப்பு எடுக்கும்போது 2ஆக பிரிச்சிடலாம். கருத்து திணிப்பு ஒன்று, கணக்கு கணிப்பு ஒன்று. கணக்கு கொடுத்து கணிப்பு வாங்கினா அது கணக்கு கணிப்பு.
கருத்தை எப்படியாவது மக்கள்கிட்ட திணிக்க நினச்சி ஓட்டுக்காக இந்த ஃபென்ஸ் செட்டர் சொன்னோம் இல்லையா, அவங்க மனசை மாற்ற முடியுமான்னு, அது ரெண்டுமே முடியாது. கணக்கு வச்சுருந்தா கழிச்சிக்கலாம், அது விடுங்க. கருத்து திணிப்பை பண்ண முடியாது. ஆனால் அவங்க மெயின்ட்ரு பார்க்குறாங்க. இன்றைக்கி நம்ம டிபேட் பண்ணிட்டு இருக்க இதை தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு டீ கடையிலையும் காலையில் டிபேட் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாரும் என்னப்பா கருத்து கணிப்பு நான் சொல்லவே இல்லைங்கிறாங்க, யார்கிட்ட போய் எடுத்தாங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் பேசிகிட்டு இருக்க விஷயம் இது என்ன, எப்படி, அதாவது தமிழ்நாட்டில் இருமுனை போட்டின்னு நம்ம நினச்சோம்னா அது டிடிவி அண்ணன் அவர்களுக்கும் அமமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கும். அதிமுக பிக்சரில் கிடையாது, பேரு. இதுதான் ஒரு வித்தியாசமான எலெக்ஷன். எப்படின்னா ஒரு உயர்ந்த இயக்கம் அதிமுக ஒரு துரோகியோட தலைமையில் இருக்குது. ஒரு அரசியலுக்கான, அதாவது 7.5 வந்துச்சுன்னா நமக்கு மட்டுமா 7.5 வரும், அதிமுகவுக்கும் வரும். மனுஷன் மட்டும் இயக்கத்துக்கும் அது ஒன்றும் வேறுபடுத்தப்படலை. அது மாரியான ஒரு காலகட்டத்தில் அது பிடியில் இருக்குது. திமுகங்கிற தலைமை கலைஞர் ஆளுமை இல்லை. ஸ்டாலின் ஒரு புது தலைவர் அவர் டெஸ்ட் பண்ண போகிறாரு. டிடிவி அவர்கள் ஆல்ரெடி ஆர்கே நகரில் தலைவராக உருவாயிட்டார். எல்லாம் கேட்குறாங்க, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படிம்பாங்க. ஆனால் நம்ம இப்படி பார்க்கணும், ஒரு காவேரியில் தலைக்காவேரியில் வெள்ளம் வந்தால் பூம்பாறு வரைக்கும் வெள்ளம் வரத்தான் செய்யும். அதை ஆரம்பித்த இடம் ஆர்கே நகர், முடிய போகிற இடம் பே ஆஃப் பெங்காலும் இந்தியன் ஓஷனும். ஸோ எல்லா இடத்துலையும் கவராக தான் போகுது. ஸோ அந்த தலைவருங்கிறது உருவாயிட்டார். நான் அன்னைக்கும் ஒன்றுன்னு சொன்னேன், டிடிவி அவர்கள் தலைவராக உருவாயிட்டார். இன்னொரு தலைவர் யாருங்கிறதா இப்போ பிரச்சனை. கண்டிப்பாக சத்தியமாக இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் இல்லைங்கிறது எனக்கு ஒரு தீர்மானமான கணக்கு. ஸ்டாலின் இருக்கார் இல்லையாங்கிறத காலம் பதில் சொல்ல போகுது. இப்போ இந்த கருத்து கணிப்பில் என்ன பண்ணுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குறிப்பிட்ட டிவி என்ன பண்ணாங்க, ரஜினி கட்சி ஆரம்பித்தால் ஓட்டு போடுவீங்களா, அதாவது எல்லா கட்சிக்கும் எவ்வளோ ஓட்டு போடுவீங்கிறது கருத்து கணிப்பு. இந்த கட்சிக்கு எவ்வளோ ஓட்டு, டிஎம்கேக்கு எவ்வளோ ஓட்டு, ஏஎம்எம்கேக்கு எவ்வளோ ஓட்டு, இப்படி போட்டு வர்றவங்க ரஜினி கட்சி ஆரம்பித்தால் அவர் கட்சியே ஆரம்பிக்கல, கட்சி ஆரம்பிப்பாரா இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம், அது தப்பு இல்லை. கட்சி ஆரம்பித்தால் அதுக்கு ஒரு 5% போடுறாங்க. அப்போ அவன் என்ன அச்சீவ் பண்ணுறாங்க, கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, அதுக்கப்புறம் ஓட்டு போட போகிறாரு. ஸோ இந்த கருத்து கணிப்பில் இவங்க வேறு வெங்கடேஷ் அவர்களும் பிரின் அவர்களும் சொன்ன மாதிரி தேவையான மாரி கேள்விகளை போட்டு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறது. அவங்க ரஜினி ஃபீல்டில் இல்லாதவர், அவர்கிட்ட அந்த கேள்வி ஏன் கேட்கணும், அந்த 5% டிடிவி அவர்கள் ஆதரிக்கிறதா இருக்கலாம், அதை தடுமாற பண்ணுறதுக்கு இருக்கலாம். இந்த மாதிரி கேள்விகள்லேயே சில விஷயங்கள் பண்ணலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவங்க அவ்வளோலாம் இன்ட்யூட்டிவாக போன மாதிரி தெரில. இவங்க ராவா முதல்ல ரிசல்ட் ரெடி பண்ணிட்டாங்க, கிச்சடி ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் போடு, இதை கொஞ்சம் போடு அப்படிங்கிற மாதிரி எடுத்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. இது ஏன் இவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளோ பணம் செலவு பண்ணி சில பேர்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபென்ஸ் சிட்டர்ஸை மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஃபென்ஸ் சிட்டர்ஸை நாங்கள் தான் வெற்றின்னு நம்ம உருவாக்க, நாங்கள் தான் வெற்றியாளர்கள் நம்பிக்கையை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. அது இல்லை, இது அவங்களுக்கு எதிராக போயிட்டுருக்குங்கிறத அவங்க இன்னும் உணரலை. இதுவே ஒரு கோபமாக, அதாவது பல கோபங்கள் இருக்குது. இந்த மாதிரியான கருத்து திணிப்பும் இன்னொரு கோபத்தை உருவாக்குங்கிறதா என்னோட கணிப்பு. இன்னொரு கோபத்தை இப்போ நம்ம அதுமாரி அவர் சொன்னார், நடக்குமா நடக்காதுன்னா ஒழுங்காக ப்ரிடிக்ட் பண்ணாதான் நடக்குமா நடக்காதுன்னு டிஸ்கஸ் பண்ணோம். இது ஒழுங்காகவே ப்ரிடிக்ட் பண்ணல, ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக ப்ரிடிக்ட் பண்ணும்போது அதை பற்றி நான் பேச தேவையில்ல. மறதி மக்கள் மறக்க மாட்டாங்க. தூத்துக்குடி 13 பேரை எப்படி மறப்பாங்க? அது தூத்துக்குடியை மட்டும் பாதிக்காது. ஸ்ரீலங்காவில் நடக்கிறது தமிழ்நாடு முழுக்க பாதிக்கும் போது தூத்துக்குடியில் 13 உயிர் போனது தமிழகம் முழுக்க பாதிக்காத பாதிக்கும். ஆனால் பாதிப்போட அளவு வித்தியாசப்படும். இல்லை, அது போக இது நீங்கள் சொன்ன மாதிரி திரு வெங்கடேஷ் சொன்ன மாதிரி அது கூட தூத்துக்குடிங்கிற ஒரு பகுதியில் நடந்தது ஒருவேளை தமிழ்நாடு முழுக்க இல்லாமல் இருக்குது. அதில் வேற உடன்பாடு இல்லை, தமிழ்நாடு முழுக்க அது எதிரொலிச்சது. ஆனால் இன்னொன்று, நீட் தேர்வு அது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே பாதித்த ஒரு பிரச்சனை. அதுக்கு காரணமானது இந்த மத்திய மாநில அரசுகள். அந்த கோபம் இருக்கும்ல. இல்லை, இவங்க திமுக என்ன சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் எங்கள் பீரியடில் அது அதிமுக அவங்க பீரியடில் ஆரம்பிச்சோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எங்களுக்கு தெரிலன்னு சொன்னாங்கன்னா, ஒரு ஸ்கீம் பாலிசி என்ன இம்பேக்ட் பண்ணுன்னே தெரியாமல் அவங்க அப்ரூவல் கொடுத்தாங்களா நீட்டுக்கு? அப்படின்னா இவங்க ஆட்சிக்கு லாயக்கற்றவர்களா? இல்லை, நீட்டை ஆதரித்து கனிமொழி அவர்கள் மாநிலங்களவிலேயே பேசியிருக்காங்க. அவங்களுக்கு சில பயன் இருக்குது, நீட்டால் பயன் இருக்குங்க. அவங்க வச்சிருக்க காலேஜுக்கெலாம் பயன் இருக்குது. அவங்க ஆதரிச்சு தாங்க பேசுகிறாங்க. மக்களுக்கு ஆதரித்து பேசுகிறேன்னு சொன்னாங்களா? அவங்களுக்கு ஆதரித்து பேசுகிறாங்க. இன்னொரு விஷயம், இந்த 8 வழிச்சாலை இருக்குல்ல, இந்த 8 வழிச்சாலையை ஆதரித்து முக ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசியிருக்காங்க. அவர் இது இந்தியாவுக்கும் நிலாவுக்கு ஏதோ போகுதுன்னு நினச்சிருப்பார். அவருக்கு என்ன தெரியும் சேலத்துக்கு போகுதுன்னு. அதாவது ஸோ இந்த மறதி இல்லை, மக்கள் எல்லா யாபத்தையும் வச்சுருக்காங்க. அதனால தான் ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது
அவங்ககிட்ட உண்மையை சொல்லாமல் சில மக்கள் வந்து வீணுக்கேன்னு மறக்கிறதுல இல்லை, இதை உண்மையை சொன்னால் அதனால் ஒரு பாதிப்பு வந்துருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உண்மையை எலெக்ஷன் அன்னைக்கு உறக்க சொல்லுவோம் அப்படின்னு இருக்கலாம். இது ஒரு பகுதி கருத்து. நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ தூரம் அவங்க ஸ்ட்ரெயினே பண்ணலங்கிற. நீங்கள் உண்மையிலேயே ஒரு டீமை போட்டு போய் மக்கள்கிட்ட கேட்டால் தான் நான் கருத்து கணிப்பு. நாங்கள் இங்கே ஒரு ஆழ்வார்பேட்டில் உட்காந்துட்டு ஆஃபீஸில் உட்காந்துட்டு ராமநாதத்தில் என்ன பாரு அவர் திருநெல்வேலி என்ன பாரு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்களே ஒன்று என்ட்ரி போட்டு உங்களை யாரும் கேள்வி கேட்க முடியுமா? இந்த கருத்து கணி போடுறவங்க யாரும் அக்கௌண்டபிளா? இஷ்டத்துக்கு ஒன்று போடுறாங்க, இவங்க மேலே கேஸ் போட முடியுமா? கேட்டால் சாம்பிள் சைஸுமாங்க. சாம்பிள் சைஸில் ஏதாவது கணக்கு இருக்கா? ஒன்றும் அளவுகள் கிடையாது. இவர் சொல்கிற மாரி 10,000 பேர் வச்சு சாம்பிள் சைஸ் போடலாம், 100 பேர் வச்சு சாம்பிள் சைஸ் போடலாம், 15 பேர் வச்சு சாம்பிள் சைஸ் போடலாம். ஸோ இதை மக்கள் பார்க்குறாங்களா பார்க்க மாட்டாங்க, அவங்க பெர்சன்டேஜில் பார்க்குறாங்க. இவங்க விளையாடுறது எல்லாமே பெர்சன்டேஜ் தான். ஒரு ஆக்சுவல் நம்பர் எடுத்துகிட்டு போய் பெர்சன்டேஜில் பெருசாக காட்டுறது. ஆனால் உண்மையான கருத்து கணிப்பு எலெக்ஷன் அன்னைக்கு வரப்போகுது. அன்னைக்கு ஒரு பிரளயம் இருக்குது, ஒரு பிரளயம் இருக்குது. அமமுகங்கிற ஒரு சக்தியான மக்கள் இயக்கத்தை தமிழகம் பார்க்க போகுது, டெல்லியும் கேட்க போகுது. மே மாதம் 23ஆம் தேதிக்கு பிறகு தமிழக அரசியல் பிரளயம் இருக்கிறது. டெல்லியும் கேட்க போகுது. தமிழக அரசு அதற்கு அடுத்து வரப்போகிற அரசு நமது அரசு. ஸோ இந்த கருத்து கணிப்பெல்லாம் அதை இதை விட்டுட்டு எனக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்னா, 18 சட்டமன்ற இடைத்தேர்தலில் குறைஞ்சது ஒரு 8 இடங்கள்லையாவது அதிமுக வெற்றி பெறவில்லை என்றால் அதில் ஆட்சி நீடிக்காது என்பது குழந்தைக்கு கூட தெரியும் இப்போ. ஆனால் ஸ்டாலின் நேற்று ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொல்கிறாரு, மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடி தமிழ்நாட்டில் இந்த அரசு இருக்காது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது புரியாமல் பேசுகிறாரா? அதாவது இல்லை அதாவது அதை எப்படி பார்க்கலாம், அதாவது எடப்பாடி அரசு அதுக்கு மத்திய அரசே தேவையில்லை, எடப்பாடி அரசை காப்பாற்றி கொண்டிருக்கிறது மோடி என்ற புரிதல் ஸ்டாலினுக்கும் வந்திருக்கலாம். அது அதாவது எடப்பாடி அரசு ஒரு கையாலாகாத ஒரு மைனாரிட்டி அரசு. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் அதை காப்பாற்றி கொண்டிருக்கும் மோடி என்றவர் அகன்று விட்டால் ஆட்சி போயிடும் அப்படிங்கிற ஒரு கணக்கில் நினைக்கிறது எனக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஏன்னா இதை ரொம்ப யோசிச்சு இன்னொன்று வந்து அவருக்கு இந்த 8 ஜெயிக்கிறத பற்றி அவருக்கு நம்பிக்கை இருக்காது. அதனால இதை சொன்னால் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா மோடி மேலே இருக்க கோவத்தையா ஃபோக்கஸ் பண்ணால் நீங்கள் மோடி எடுத்தீங்கன்னா ஆட்சி மாறிவிடுன்னு சொன்னால் ஏதாவது அந்த கோவத்தை யூஸ் பண்ண முடியுமா நான் யோசிச்சிருக்கலாம். ஆனால் நம்மளை பொறுத்த மட்டும் 18லையும் அமமுக ஜெயிக்கிறது, அதனால் இங்கே ஆட்சி மாறுகிறது. நாம் 40லும் வெற்றி காண்கிறோம். அதனால் மத்தியில் ஆளுகிற கட்சி அடுத்த பிரைம் மினிஸ்டர் நாம் கை காட்டக்கூடிய ஒரு சிறப்பான பிரதம மந்திரி அமைய போகிறார். அப்போது இந்த எல்லா பிரச்சனையும் சொன்ன பாருங்க, இந்த பக்கம் நீங்கள் பைப் லைன் நடந்து போய் தூத்துக்குடியில் ஃபயரிங் வாங்கி கன்னியாகுமரியில் ஒரு புயலில் மாட்டி இந்த பக்கம் அப்படியே நியூட்ரன் மேலே நடந்து வந்து 8 வழிச்சாலை வழியாக சென்னைக்கு வந்து சேர்றீங்க பாருங்க, இந்த பயணம் உங்களுக்கு இருக்காது. சரி திரு வெங்கடேஷ், ஒரு முக்கியமான கேள்வி, அதாவது அரசியலில் பெரிய அந்த நுணுக்கமெல்லாம் இல்லாத இன்றைக்கி தொலைக்காட்சிகளில் கூட அதிகமாக வராத விஷயங்கள்லாம் சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவிட்டு இருக்கு. அதில் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா, திரு ஸ்டாலின் அவர்கள் மதுரையில் பேசின ஒரு கூட்டத்தில் முன்னால் மட்டும்தான் ஆட்கள் இருக்காங்களே தவிர பின்னால் இருக்க ஆயிரக்கணக்கான நாற்காலிகள் வெறும் காலியாகவே இருக்குது. அதையும் பார்க்குறோம் நம்ம. இப்போ திரு டிடிவி அவர்கள் போகிற இடங்களுக்கெல்லாம் கூட்டம் நேரடியாக ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுகிறது. இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம், எந்த தலைவருக்கும் இல்லாத ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உயிரோட்டமான நிலை தொண்டர்கள்ட்ட. இப்போ கூட பார்த்தோம் பேசும்போது அந்த ஆர்ப்பரிப்பு இருக்குல்ல, இது வேறு எந்த இதுலையுமே பார்க்க முடியல. இதெல்லாம் எதை உணர்த்துகிறது? கருத்து கணிப்பு விட்டுருங்க, எதை உணர்த்துகிறது உங்களுக்கு? சார் இதில் பிஜேபி கூட்டங்களும் எம்டிஆர் இருக்கிறது, பன்னீர்செல்வம் பேசுகிற கூட்டங்களும் எம்டிஆர் இருக்குது, முதலமைச்சர் பேசுகிற கூட்டங்களையே அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, கூட்டம் அப்படியே கலைஞ்சு போகுது. அங்கே ஒரு மனித சங்கிலி வச்சு மறிச்சிக்கிட்டு இருக்காங்க, போகாதீங்க அங்கே போங்கன்னு. இவ்வளவு காமெடி. இயல்பாகவே ஒரு விஷயம் நடந்திருக்கு. நீங்கள் அது வந்து இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கார். என்னென்னா, ஆரம்பத்திலிருந்து மோடி அரசாங்கத்தினால் கடும் பாதிப்புக்குள்ளானவர் என்ற ஒரு சித்திரம் வந்து திரு டிடிவி தினகரன் மீது இருக்கிறது. அப்போது தொடர்ச்சியாக அந்த சித்திரம் வந்து அவருக்கு பயன்படுகிறது. உண்மையில் அதை வந்து அந்த தொண்டர்கள் நம்புகிறார்கள். இப்போ மோடி எதிர்ப்பு என்ற ஒரு புள்ளி வரும்பொழுது அவர்கள் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் யார் நேரடியாக பாதித்தார்களோ அப்படிதான் எப்பவுமே பார்ப்பாங்க. அப்போ பார்க்கும்போது இந்த நேரடியாக திரு ஸ்டாலின் அவர்கள் பாதிக்கப்பட்டாரா, இல்லை நேரடியாக நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வேறு எந்த கட்சி தலைவர்களோ இல்லை வேறு எந்த கட்சியுமோ பாதிக்கப்பட்டதா அப்படின்னு பார்க்கும்போது மற்ற
கட்சிகளை விட நேரடியாக பாதிக்கப்பட்டது இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், டிடிவி தினகரன் அப்படின்னும்பொழுது இயல்பாகவே அந்த பக்கம் ஒரு அனுதாபமும் ஆதரவும் பெறுவதற்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது. அப்போது இவரும் அந்த மிக தெளிவாக ஒரு ஸ்டாண்ட் ஒன்று எடுத்திருக்காரு. இவர் வந்து என்னென்னா, இவர் தன்னுடைய ஒரு அரசியல் ரீதியான ஒரு ஆப்பனண்ட்டாக அவர் எடுத்துக்கொண்டிருப்பது திரு ஸ்டாலினைத்தான் திரு டிடிவி தினகரன் தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து நான் பார்க்கிறேமே தவிர ஓபிஎஸ் சிபிஎஸ் அவர்களை நேரடியாக அவர்கள் வந்து நேரடியான விமர்சனத்தை கூட்டு அவர் ஒரு நேரடியான காம்படிட்டராகவே திரு டிடிவி தினகரன் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறார். அப்போ அவர் ஒரு இந்த புள்ளியை மிக தெளிவாக பிரித்து கொண்டிருக்கார். தான் யாரை எதிர்க்கிறோம், மோடி அவர்களை எதிர்க்கிறோம், அதே சமயத்தில் தமிழகத்தில் யாரை எதிர்க்கிறோம், ஸ்டாலினை அவர்கள் எதிர்க்கிறோம். ஏனென்றால் அதிமுக என்பது மிக தெளிவாக திமுகவுடைய எதிர்ப்பிலிருந்தே வளர்ந்தது, திரு கருணாநிதி அவர்களுடைய எதிர்ப்பிலிருந்தே வளர்ந்தது. அப்போ இந்த அதிமுக தொண்டர்கள் எதையெல்லாம் விரும்புவார்கள் என்றால் திமுகவை நேரடியாக எதிர்ப்பதை விரும்புகிறார்கள். தேசிய அளவில் இருக்கக்கூடிய கட்சி ஒன்று தங்களை அடைக்கால முயற்சி செய்கிறது என்பதை விரும்புவார்கள் எனும்பொழுது அந்த ஒரு வாக்கு வங்கியை மிக தெளிவாக இவர் குறிவைத்து அந்த வாக்கு வங்கி தான் அதிமுகவினுடைய பலம் என்பதை புரிந்து கொண்டு அந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் அவர் வந்து தன்னுடைய மொத்த பிரச்சாரத்தையுமே கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஆர்ப்பரிப்பு இது எல்லாமே அந்த ஒத்த சிந்தனையுடையவர்களுடைய ஆர்ப்பரிப்பு தான். அப்படிப்பட்டவர்கள் தான் அங்கே குழுமுகிறார்கள். இதைத்தான் அவர் தன்னுடைய வாக்கு வங்கியாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். இந்த புள்ளியிலிருந்து தான் நாம அவருடைய பயணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். திரு பிரியன், இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொன்னது இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு உணர்வு திரு வெங்கடேஷ் அவர்கள் அழகாக சொன்னாங்க. இப்போது மக்களுக்கே ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கிறது. அதையும் திரு டிடிவி அவர்கள் ஒரு அருமையாக குறிப்பிட்டு சொன்னார். திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு மறைமுகமான ஒரு கூட்டணியில் தான் இப்போவும் இருக்கிறது. நேரடியான பாஜகவை எதிர்க்கவில்லை. அதற்கு ஸ்டாலின் அவர்களே உதாரணம். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நான் திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கும் போது ஒரு செய்தியாளர் கேட்குறார், தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தால் உங்களுடைய நிலைமை என்ன, நேரடியாக கேட்குறார் ஒரு செய்தியாளர் கேட்குறார். அதற்கு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன பதில், அதை அப்போ பார்த்துக்கலாம், கிடையாதுன்னு சொல்லலை, அப்போ பார்த்து கொள்ளலாம், இது ஒரு அபாய மணி, அபாய சங்கு, இது காங்கிரஸ்காரர் காதலையும் ஒழிக்கணும், திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் காதலையும் இந்த வார்த்தையை ஒழிக்கணும். அதுதான் பக்குவமாக அவர் சொல்கிறார். உங்களுடைய ஒரு சின்ன குறுக்கீடு, அதுக்கு தான் முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரு, என் வீட்டுக்காரமாவும் கோயிலுக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கான ஒரு சின்ன ஒரு நட்பு அடிப்படை தான். சரி சரி சரி. இல்லை, எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு அரசியலில் வந்து பிஜேபி கூட சேர்றது வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு கிரிமினல் குற்றம் இந்த மாதிரியான ஒரு இருந்த காலம் ஒன்று இருந்தது. இப்போ அதெல்லாம் வந்து 98 ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. அப்புறம் 99 திமுக இருந்தது பார்த்தோம். 98 முடிஞ்ச பிறகு 99 எலெக்ஷனில் ஜெயலலிதா அவர்களே வந்து நான் வந்து பாஜகவோட மீண்டும் சேர மாட்டேன்னு சொன்னாங்க. பட் 2004 அவங்க மறுபடியும் கூட்டணி அமைச்சதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒன்றும் ஒரு தீண்டத்தகாத கட்சி இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்திருக்கு. கூட்டணி காங்கிரஸ் எப்படி மாறி மாறி கூட்டணி வச்சுன்னா அது மாதிரி பிஜேபியும் மாறி மாறி அவங்களோட காங்கிரஸ் எதிர்ப்பு 2014 அம்மாவே முற்றுப்புள்ளி அது அங்கே முற்றுப்புள்ளி வச்சாங்க 2000. ஆனால் இப்போ மறுபடியும் வந்து துவங்கியிருக்கு. காரணம் ஜெயலலிதா என்ற ஆளுமை இப்போ இல்லாதனால அது துவங்கியிருக்கு. அது சின்ன குறுக்கீடு. 98க்கு அப்புறம் வாஜ்பாய் அவர்கள் தலைமை எடுத்ததுக்கப்புறம் அந்த இயக்கத்துடைய சில போக்குகள் வந்து முன்னாடி இருந்த போக்கு இல்லை. 84ல் 2 எம்பி இருந்தபோது அவங்க ராமர் கோயில் கட்டுன்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த போக்கு தமிழகத்தில் பிடிக்கல. ஸோ 96க்கு அப்புறம் அவர் வாஜ்பாய் தலையெடுத்ததுக்கப்புறம் அவர் ஒரு தலைவரை உருவானதுக்கப்புறம் அவர் ஒரு 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 நியூட்ரல் ஃபேஸ் ஒன்று காமிக்கிறார், க்ரோத் அப்படிங்கிறது. அதனால் அம்மா அவரை ஒரு இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. 2014க்கு அப்புறம் திருப்பி அந்த வாஜ்பாய் அவர்கள் காலத்துக்கு அப்புறம் திருப்பி அத்வானி அவருடைய தலைமையும் நரேந்திர மோடி நண்பராக இருந்தால் கூட அம்மா அவர்களுக்கு நல்ல நண்பர் இருந்தாலும் ஒரு இந்திய அளவில் அந்த கொள்கை சரியாக வராதுங்கிற முடிவுக்கு வர்றாங்க. நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா அந்த எலெக்ஷனுக்கு கேம்பெயினிங் முன்னாடி மோடி அவர்கள் வந்து அம்மாவெல்லாம் பார்த்துட்டு போகிறார். அவர் பாஜக பிரைம் மினிஸ்டர் கேண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம். இருந்தாலும் அம்மா தெளிவாக சொன்னது அந்த கொள்கைகள், அந்த கோத்ரா ரயில் இருப்பு இதெல்லாம் வச்சுட்டு அதை சொல்கிறாங்க. ஸோ ஒரு கட்சி வந்து ஒரு பிறந்தலேருந்து கடைசி வரைக்கும் கெட்ட கட்சி என்று யாரும் சொல்ல முடியாது. அந்த தலைமையின் கீழ் அந்த தலைமையின் கீழ் நல்ல கட்சியா என்கிறத தான் தலைவர் முடிவு பண்ணோம். சரி திருப்பிரியன் ஆக்சுவலாக அதுவும் இந்த காலகட்டத்தில் வந்து பாஜகவோட வளர்ச்சியும் இருந்திருக்கு. இந்த பாஜகவை பற்றின தமிழக அரசியல் கட்சியோட பார்வையும் வந்து மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம்.
இன்ஃபேக்ட் அவங்க எந்த கோர் இஷ்யூ அவங்க விடலை. அவங்க ராமர் கோவில் கட்டுறதை 90லேருந்து சொல்லி தான் இருக்காங்க. அவங்க எல்லா தேர்தல் அறிக்கையிலையும் அது இருக்குது, இப்போவும் இருக்காது. இன்னைக்கு வந்த தேர்தல் அறிக்கை இன்னைக்கு கூட சபரிமலையும் சேர்த்துருக்காங்க. அவங்க சவுத் இந்தியாவில் ஒரு சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க வச்சுக்கலாமே. ஸோ அவங்க ஆர்டிகல் 370, ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவங்க வந்து விடலை. அவங்க கோர் இஷ்யூஸ் அப்படியே தான் இருக்குது. இருந்தாலுமே வந்து இங்கே இருக்கிற கட்சிகளுடைய பார்வை வந்து கூட்டணி வச்சுக்கலாம் அவங்களோடன்ற மாதிரி நிலைமை இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஜெயலலிதா அவர்கள் கடைசியில் 2 எலெக்ஷனில் அதை மாற்றினாங்க. ஸோ இந்த எலெக்ஷனில் என்னென்னா, இப்போ 2 அணிகளாக நிற்கும் பொழுது மத்தியில் வந்து சென்டரில் பவர் ஒரு முக்கியமான விஷயம். நாளைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டாலின் ஏன் அழுத்தம் திருத்தமாக எனக்கு வந்து தினகரன் சொன்ன மாதிரி சொல்லலை அப்படின்னா, ஸ்டாலின் என்ன நினைக்கிறாருன்னா மத்தியில் வந்து ஒரு பவர் முக்கியம்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் அவர் போகிறார். அவர் இப்போ நாளைக்கே கூட வந்து எவ்வளோ இடங்கள் பெறாங்கிறத பொறுத்து தான் அங்கே மத்தியில் நீங்கள் என்ன மாதிரியான ப்ளே பண்ண போகிறீங்கன்னு இருக்குது. நாளைக்கு திமுக எவ்வளோ இடங்கள் வர போகிறது, தினகரன் அவர் எவ்வளோ இடங்கள் பெற போகிறாரு, அதிமுகவுக்கு ஏதாவது இடங்கள் வரவா வராதா, அதை வச்சு தான் அங்கே சென்ட்ரலில் என்ன மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் வரும்னு நமக்கு தெரியும். ஸோ இவர்கள் எல்லாருக்குமே ஒரு குழப்பமான நிலைமை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து அவுட் சைட் எல்லாத்தையும் நீங்கள் ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஒரு வாய்ப்புகள் வந்து மத்தியில் வரும்பொழுது அதை பிடிக்கிறதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா மத்தியில் ஒரு பவரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. 2011க்கு அப்புறம் 13க்கு அப்புறம் திமுக வந்து மத்தியில் இல்லை, இங்கே வந்து 11க்கு அப்புறமே இல்லை. ஸோ இவர்கள் வந்து அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சிகள் இறங்குவாங்க. நாளைக்கே காங்கிரஸுக்கான வாய்ப்புகள் இல்லை, காங்கிரஸ் தலைமையை யாரும் ஏற்றுக்கல, இல்லை ஏதோ ஒரு குழப்பம் வருது, 3வது அணி வருது, ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே வருது வச்சுக்கோங்க. ஸோ இந்த கட்சிகள் வந்து டெஃபினட்டாக திமுக அவங்க பாஜகவை வேண்டான்னு சொல்கிற அந்த மென்டாலிட்டிக்கு வராததுக்கு காரணம் போஸ்ட் எலெக்ஷன் சீனரியோ எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அதை வச்சு தான் இருக்குது. ஸோ அப்போது தினகரன் வந்து தெளிவாக சொல்கிறார், எனக்கு பின்னாடி எலெக்ஷனுக்கு பின்னாடியும் கூட்டணி பாஜகவோட கிடையாது, நான் பாஜகவோட கூட்டணி இருந்தால் நான் வந்து அரசியலை விட்டே போயிருந்த அளவுக்கு ஒரு அந்த அளவுக்கு அவர் சொல்கிறார், கிடையாதுன்னு சொல்கிறார் அவர். ஸோ இது வந்து சிறுபான்மையோர் மத்தியில் வந்து நிச்சயமாக ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். திமுக வந்து போஸ்ட் எலெக்ஷனில் ஏன் வந்து அந்த மாதிரியான ஒரு வாக்குறுதி கொடுக்க மாட்டாங்கன்ற ஒரு எண்ணமும் வரும், வாக்காளர்களுக்கு வரும். அது வந்து வரக்கூடாதுன்னெலாம் சொல்ல முடியாது. நம்ம அவங்க யோசிப்பாங்க கண்டிப்பாக. தினகரன் வந்து இந்த மாதிரியான ஒரு வாக்குறுதியை வந்து தைரியமாக கொடுக்கும்போது ஏன் திமுக நாளைக்கு காங்கிரஸே வந்து எதிர்க்கட்சி வரிசையில் உட்காரும்போது நாங்களும் எதிர்க்கட்சி வரிசையில் தான் உட்காருவோம், பாஜகவுக்கு எந்த காரணம் கொண்டும் ஆதரவு தெரிவிக்க மாட்டோம்ன்ற அந்த உறுதியான ஒரு சொல் வரலன்னும் போது கொஞ்சம் யோசிக்கலாம், வாக்காளர் யோசிக்கலாம். ஸோ அது டெஃபினட்டாக அதை வந்து மறுப்பதற்கு இல்லை ஆக்சுவலாக. ஸோ அது போஸ்ட் எலெக்ஷன் சீனரியோ தான் வந்து இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. கண்டிப்பாக அதனால தான் வந்து இவரெல்லாம் ஒரு உறுதியான வாக்குறுதியை வந்து கொடுக்க முடியாத லெவலில் இருக்காங்க. சரி சரி திரு வெங்கடேஷ், அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு ஒரு கருத்து உருவாகிட்டு இருக்கு. மே 23ஆம் தேதிக்கு பிறகு இந்த ஆண்டு தமிழக அரசியலில் ஒரு பிரளயம் உருவாகும்ங்கிற மாதிரி ஒரு சொற்றொடர், ஒரு சொற்பிரயோகம் பயன்படுத்தப்படுகிறது. உங்களுடைய பார்வை? இல்லை, 2-3 அம்சம் சார். திருப்பி நம்ம ஒன்று, இந்த 18 இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய 18 தொகுதியினுடைய எண்ணிக்கை என்ன விதமான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது. இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக ப்ளஸ் காங்கிரஸ் கூட்டணியினுடைய எண்ணிக்கை அது வந்து அதற்கு ஒரு பெரிய ஒரு பலம் கூடுதலாக கிடைத்தால் அதன் மூலமாக ஒரு மாற்றம் ஒன்று அங்கே ஏற்படும். அல்லது இங்கே ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்களுக்கு கூடுதலாக நீங்கள் பலம் கிடைத்தால், இந்த வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக கிடைத்தால் இந்த ஆட்சி தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். 3வது, இப்போ நீங்கள் திரு டிடிவி தினகரன் அவர்கள் பெரிய அளவிலான எண்ணிக்கையை நீங்கள் வந்து பெற்றுவிட்டார் என்றால் நிச்சயம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் வந்து அவருடைய பக்கமாக சாயும். இது எல்லாம் வந்து இருக்கக்கூடிய பல்வேறு ஆப்ஷன்ஸை வந்து இன்னைக்கு நம்ம கணக்கு போட்டு கொண்டிருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த 18 தொகுதிகள் தான் பார்த்தீங்கன்னா அதிமுகவும் சரி திமுகவும் சரி மிக தெளிவாக மற்றவங்களுடைய கூட்டணி கட்சிகளோடு கூட்டணி ஒப்பந்தம் போடும்போது நீங்கள் யாரும் நேரடியாக இதில் இறங்கக்கூடாது, நாங்கள் மட்டும்தான் இறங்குவோம்ன்ற அளவுக்கு நேரடியாக போட்டியாக மாற்றிக்கொண்டார்கள். அப்போது அந்த ஒரு புத்திசாலித்தனத்தை 2 பேருமே செய்து கொண்டார்கள். இப்போ நேரடியாக அவர்கள் களம் காணக்கூடிய இடங்கள் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் 3வது ஒரு மிகப்பெரிய ஒரு அணியாக அந்த இடத்துல மோதி கொண்டிருக்கிறது. இப்போ இது மும்முனை போட்டி எல்லா இடத்தையும் உருவாயிருக்கு. இப்போ இந்த வாக்குகளை யார் முழுமையாக பெறப்போகிறார்கள், அதிமுக வாக்குகளை யார் பெறப்போகிறார்கள், இங்கே இருக்கக்கூடிய பொதுவான வாக்காளருடைய வாக்குகளை யார் பெறப்போகிறார்கள், இளைஞருடைய வாக்குகளை யார் பெறப்போகிறார்கள். இப்போ இந்த ஒரு சேஞ்ச் ஒன்று அங்கேருந்து தான் வருது. ஆக்சுவலாக அப்போ அந்த சேஞ்ச் அங்கேருந்து வருது அப்படின்னும் போது வாக்கு எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் நாளை வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து டிடிவி தினகரன் அவர்கள் பெருமளவான ஒரு இடங்களை பெற்றுவிட்டார் என்றால் அப்போ நீங்கள் சட்டமன்றத்தினுடைய ஒரு எண்ணிக்கை பலம் என்பதை முற்றிலும் மாற்றமடையும். அது ஒரு பெரிய சேஞ்சை ஒன்று கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இதே மாதிரி மத்தியில் நீங்கள் வந்து இன்னொரு அம்சத்தை இப்படி புரிந்து கொள்ளுங்களேன். இப்போ நீங்கள் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு 4 வேட்பாளர்களாவது நீங்கள் வந்து தில்லிக்கு போய்விட்டால் சூழ்நிலை முற்றிலும் மாறிவிடும். அப்போ நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சமாச்சாரம் ஒன்று நடந்து
வந்துவிடும். இப்போ இன்னைக்கு வரக்கூடிய கருத்து கணிப்புகளோ இல்லை வந்து இருக்கக்கூடிய பிரச்சார எல்லா இடத்துலையுமே எப்படின்னா திமுகவுக்கு சார்பாக இருக்கிறது, அது வந்து நீங்கள் வந்து அதிமுகவுக்கு சார்பாக இருக்கிறது என்ற வந்து ஒரு ஊடகங்களில் தொடர்ச்சியாக பேசப்படக்கூடிய சூழ்நிலையில் நான் அணிலேருந்து நான் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னன்னா இது வந்து டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு டார்க் ஹார்ஸ். இன்னைக்கு வந்து இன்னி வரைக்கும் நேரடியாக அவருடைய ஒரு வெற்றி என்று ஒரு ஆர்கே நகரை தவிர வேறு எதுவுமே நேரடியாக இல்லை. களமே இல்லையே. ஆமாம், களமே இல்லை, நேரடியாக இல்லை. இந்த சூழ்நிலையில் இப்போ இது அவர் வந்து ஒரு டார்க் ஹார்ஸ். ஆக்சுவலி அந்த டார்க் ஹார்ஸ் வந்து இப்போ நாளைக்கு தேர்தலில் ஒரு 4 எண்ணிக்கையிலான ஒரு இடங்களை பெற்று நீங்கள் தில்லிக்கு அவரை வந்து 4 நபர்களை அனுப்ப முடியும் அப்படின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நிறைய காம்பினேஷன்ஸ் மாறி போகும். அப்போ என்ன வரும், தமிழகத்தில் அவரை பற்றி இருக்கக்கூடிய பிம்பம் என்பது மிகப்பெரிய அளவில் மாற்றமடையும். அவரை நம்பி இருக்கக்கூடியவருடைய அதிமுக தொண்டர்கள் மத்தியிலேயே அவரை பற்றி இருக்கக்கூடிய எண்ணங்கள் மாறிவிடும். வெளியே பொதுமக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எண்ணம் மாறிவிடும். தில்லி அரசியல் இருக்கக்கூடியவர்கள் எண்ணம் மாறிவிடும். பிற மாநில கட்சிகளில் பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுடைய பார்வை மாறிவிடும். இப்போ அவருக்கு வந்து இந்த ஒரு சேலஞ்சு, மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் இருக்கு. இப்போ தேசிய அளவிலான ஒரு பார்வை மாற்றத்தை தமிழகத்தினுடைய தொடர்ச்சியை இப்போ நான் வந்து இப்போ அவர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய தொடர்ச்சியாக அதிமுகவுடைய தொடர்ச்சியாக தன்னை அவர் முன்னிலைப்படுத்துகிறார் என்றால் அதற்கு ஒரு கிரெடிபிலிட்டி ஃபேக்டர் ஒன்று அவசியமாக இருக்கிறது. ஆம், என் பின்னால் தான் தொண்டர்கள் நிற்கிறார் என்று அவர் சொல்வது வாக்குகளில் நிரூபணமாகிவிட்டு ஒரு 4 வேட்பாளர்கள் தில்லிக்கு போய்விட்டார்கள் என்றால் தேசிய அளவிலான பார்வை மாற்றம் ஏற்படும். அப்போது இவரை வந்து கவனிக்கக்கூடிய விதமே மாற்றம் அடைந்துவிடும். சரி, கடைசியாக உங்களுக்கு ஒரே ஒரு நிமிடம் மட்டும். அதாவது அழகாக சொன்னாங்க திரு வெங்கடேஷ், மும்முனை போட்டி உண்மை, அதுதான் கள நிலவரம். ஆனால் அது இருமுனை போட்டியாக மாற்றப்படுகிறது கருத்து கணிப்புகளில். அதுபோக மே 23ஆம் தேதிக்கு பிறகு நடக்கப் போகிற அந்த தமிழக அரசியலின் பிரளயம் என்று நீங்கள் கருதுவது எது? சுருக்கமாக சொல்லுங்கள். அதாவது பிரளயம் அப்படிங்கிறதுக்கும் மாற்றமுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. மாற்றங்கிறது ஒரு சின்ன ஒரு சேஞ்சோ பெரிய சேஞ்சோ. பிரளயங்கிறது ஒரு தலைகீழ் மாற்றம். அதாவது இன்றைக்கி எப்படி ஒரு சீன் இருக்குன்னா, இபிஎஸ் அவர்கள் சிஎம், அதோட வந்து முதல்வர் அப்படின்னு சொல்கிற மாரியும் துணை முதல்வர் அப்படின்னு சொல்கிற மாரியும் அவங்களுக்கெல்லாம் மக்கள் ஆதரவு இருக்க மாரியும் இந்தமாரி அமைப்பும் அதற்கு எதிர்க்கட்சி ஸ்டாலின் அவர்களும் அப்படிங்கிற மாதிரியான கருத்து கணிப்புகளும் உருவாக்கிட்டு இருக்காங்க. இது எதுவுமே இல்லை, இவங்க யாருமே சீனில் கிடையாது. ஒரே தலைவர் டிடிவிங்கிறதான் ஒரு பிரளய மாற்றம். சரி, அதை 23 எலெக்ஷன் உணர்த்த போது இன்னைக்கு இருக்க அதிமுக இருக்க அத்தனை அமைச்சர் பதவிக்காக இருக்கிற அத்தனை பேரும் அன்று நாம் அவர்களை சந்திக்க போகிறோம். அதனால் அதுதான் பிரளய மாற்றம். சரி, ஓகே. அரங்கத்துக்கு வந்து அழகான கருத்துக்கள் எல்லாம் பதிவு பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய கருத்து பகிர்வுகளுக்கு நன்றி. நேயர்களை, மீண்டும் ஒரு கேள்விகள் 1000 நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெறுவது உங்கள் எம்ஜே ரகு. வணக்கம் நேயர்களே.